வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. நான் உங்க ஸ்வேதா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன 16 ஹவர்ஸ்க்கு 10 மில்லியன் வியூஸ் வந்து கடந்து போயிருக்குன்னு தான் சொல்லணும். பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக நம்ம தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, விஜய் காலையில சிஎம்க்கு கையெழுத்து போடுறாரு, ரைட் டைம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒருவேளை இதுதான் வந்து ரைட் டைமா இருக்குமோ அப்படின்னு. கரெக்டாக ரைட் டைமிங்காக பார்த்து அந்த பாலிடிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் முடிகிற டைமில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லருமே வந்து 1 hour லேட்டாக தான் போட்டிருக்காங்க. 7 மணிக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 8 மணிக்கு அந்த ட்ரெய்லரை போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் ரைட் டைம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்ல வேலை படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்து. ஆமாம், படத்துக்கு அப்புறம் எங்கள் ட்ரெய்லர் வந்துட போதுன்ற ஒரு ஃபன்னான சீக்வன்ஸ்லாம் ஒரு சில பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஏன்டா ட்ரெய்லராச்சும் இப்போ போடுவீங்களா, இல்லை வந்து அதுவும் படம் ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆன பிறகு ட்ரெய்லர் போடுவாங்களா அப்படின்றது. ஸோ ஃபைனலி ட்ரெய்லர் போட்டாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஆட்களாக நடிச்சிருக்காங்க. சூர்யா, த்ரிஷா, வேற யார், யோகி பாபு, ஜார்ஜ் மரியன் சார் இருக்காங்க, மன்சூர் அலி கான் இருக்காங்க, லொல்லு சபா மாறன் இருக்காங்க, நட்டி சார் நடிச்சிருந்திருக்காரு, ஸ்வாசிகா, சிவதா, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் சூர்யாவுக்கு வந்து லாயர் ரோல் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஹிட். அதை நம்ம வந்து ஜெய் பீம்ல பார்த்துருக்கோம். அதில் ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருந்துச்சு. ஜெய் பீம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. பட் அது ஓடிடிக்கு வந்த பிறகு அந்த அளவுக்கு ஆரவாரம் வந்துச்சு அந்த ஜெய் பீம்க்கு அவருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து கருப்பு திரைப்படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு லாயரா. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ கோர்ட் ட்ராமா. ஏன்னா நட்டி வந்து ஜட்ஜாக தெரியுது, அண்ட் சூர்யா இஸ் அ லாயர், த்ரிஷா வந்து ஒரு லாயராக இருக்காங்க. பட் தி அன்எக்ஸ்பெக்டட் ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து வில்லன் போல அவர்தான் வில்லன் ஷேட்ல வந்திருக்காரு. பட் அவர் டோட்டலா வில்லனா இருந்தா அது வந்து மக்கள் கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால, அதாவது அந்த ஒரு நரேஷன் அந்த ஷேடோல வந்து வந்திருக்காரு. அந்த ஒரு மேபி எனக்கு என்ன தோணுன்னா, அவருக்கு சுப்பீரியரா யாராவது ஒரு மெயின் வில்லனா இருக்கலாம். இல்லை இது ஆர்ஜே பாலாஜியோட புது அவதாரமா அப்படின்றதும் தெரியல. ஆனா இதோ நோட் பண்ணீங்களா, அவர் வந்து இப்ப அந்த படத்துல அவர் தான் டேரக்டர். ஸோ அப்படி இருக்கும் போது ஒருத்தவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, அதெல்லாம் ஃபைன். பட் அவருக்கு அந்த படத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு பாத்தீங்களா. ஸோ பேபி கண்ணே அப்படின்றதுனால அந்த அவர் போட்டுட்டு இருக்க கோட்ல வந்து பிகே அப்படின்ற மாதிரி நோட் பண்ற மாதிரி, அவர் பெல்ட்ல வந்து பி, அவர் இறங்கி வர கார்ல வந்து பிகே அப்படின்ற ஒரு நம்பர் வந்து டினோட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அவருக்கான ப்ரொமோஷனை லைட்டா அந்த ட்ரெய்லர்லயே அப்படியே காமிச்சிட்டாரு. கரெக்ட். அண்ட் வந்து த்ரிஷாக்கு வந்து வாய்ஸ் யாரு டப் பண்ணியிருக்காங்கன்னா சின்மை. லியோ படத்தில் அவங்க டப் பண்ணப்போ அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அண்ட் ஃபைனலி வந்து சின்மை முத்தமழைக்கு அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு போராட்டமுக்கு அப்புறம் ஐ திங்க் அகெயின் அவங்க டப் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் நல்லாவே சூட் ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம எதுவுமே வந்து சொல்ல தேவையில்லை. அண்ட் இதில் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ட்ரெய்லரில் பிஜிஎம் எப்படி இருக்குது? பிஜிஎம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே அந்த கொடுத்த ஹைப்புக்கு வர்த்தோ அப்படின்னு கேட்ட கேள்வி சாய் அபியங்கர் டேலண்டடாவா இருக்காப்ல பயப்புள்ள அப்படின்ற மாதிரி தோணுது. நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சாய் அபியங்கர். ஏன்னா சாய் அபியங்கரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க. அந்த அண்டர் ரைட்டர்ஸ், அதாவது ரொம்ப அண்டர் கிரவுண்ட்ல இருக்க அந்த நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் வை சாய் அபியங்கர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது, அதுவும் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வை சாய் அபியங்கர் அப்படின்னு. பிகாஸ் அப்போ வந்து கருப்பு வில் பி ஹிஸ் first or second movie when he actually signed. கரெக்ட். அதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து 73 படங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அல்லு அர்ஜுன் 25 எதிர்பார்க்கப்படுது, சிவகார்த்திகேயன் 24 எதிர்பார்க்கப்படுது, தனுஷ் 55 எதிர்பார்க்கப்படுது. ப்ராமினன்ஸ் மூவிஸ் தான் அது. ஐ திங்க் அந்த கருப்பு பிஜிஎம்லேயே வந்து இருக்கு. பட் எனக்கு ஒரு டவுட், ஏன் யோகி பாபுவை ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணலை? ஆமாம், மேபி அவருக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், டிஃப்ரெண்டான கான்செப்டாக இருக்குமோ. காமெடி லாயராக இருந்திருப்பாரு, ஏன்னா கோர்ட் ரூம் ட்ராமா. ஸ்டில் அப்படியே இருந்தாலுமே யோகி பாபு வந்து ஒரு நல்ல ஒரு ஐகானிக் பர்சன் தான். காமெடி சென்ஸுக்கு இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்ப பேக்லாக் ஆகி இருக்க ஒரு விஷயம்னா காமெடியன்ஸ் யாருமே இல்லை தமிழ் சினிமாவில் பார்க்க போனால். இந்த மாதிரி யோகி பாபு தான் இப்போ நிறைய ஃபிலிம்ஸில் யாரை எது கேட்டாலுமே தமிழ் சினிமா காமெடியன்ஸ் அப்படின்னு கேட்டால் யோகி பாபு அப்படின்றாங்க. ஸோ அவர் காட்டல அப்படின்றத மேபி அவர் வந்து புல் டவுன் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா மேபி அவரோட கேரக்டர் ரோல் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. ஆமாம், அது தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். அண்ட் படத்தோட கலர் டோன் பற்றி நம்ம பேசலாம். வித் சிம்பலைசஸ் ரெட் அண்ட் பிளாக். ஸோ ரெண்டுமே வயலன்ஸ் தான் வந்து குறிக்கும் இல்லையா. ஸோ இது வந்து அந்த அருவாள் எடுக்கிறது, கருப்பு சாமி வருதுன்ற ஒரு ஊர் டச், ஓகேவா. ஸோ அந்த ஊர் டச்சோட ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவை எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது ஏதோ ஒரு ஃபேமிலி கோர்ட்.
அந்த மாதிரி ஒரு ஜானர்ல தான் காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி கோர்ட்ல ஒரு அப்பா பொண்ணுன்ற ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருக்க பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா நீதி கேட்டு அந்த கோர்ட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் காமிக்கிறாங்க. சோ அந்த கோர்ட் வந்து அப்போஸ் பண்றாங்க. அப்போஸ் இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு சார்பா பேசுறது மாதிரி. நட்டியும் ஆர்ஜே பாலாஜியும் கை கோத்துட்டு கை இது கோத்துட்டு இருக்க மாதிரி பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நரேஷன்ல இருக்கு. சோ லாஸ்டா வந்து இந்திரன் அவரே தான் வந்து அந்த கருப்பு சாமியை கும்பிட்டு வந்து அந்த மிளகாவை அடிச்சா வந்து கன்ஃபார்மா பழிச்சிரும், அவங்க என்ன வேண்டியிருக்காங்களோ அது பழிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ காமிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துல வந்து இந்த ட்ரெய்லர்லயே லைட்டா கதை சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இப்போ வர ட்ரெய்லர்ல நம்ம எப்படிங்க நம்ப முடியும்? ட்ரெய்லர் ஒண்ணா இருக்கு, படம் ஒண்ணா இருக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான். அது இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி இப்போ கேட்டதுதான், ட்ரெய்லர்லயே வந்து கதை சொன்ன மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். அதுக்கு மேபி கதை சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற அதாவது ட்ரெய்லர் இப்படி தானே இருக்கணும். இப்போ வர டைனமிக்ஸ் வந்து மாறி இருக்கு. பட் ட்ரெய்லர்னா என்ன? படத்தோட ஒன் லைனை எடுத்து காட்டுற ட்ரெய்லர், அது பின்னாடி என்ன நாட் இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குறது தானே. ஸோ கரெக்ட், அப்பா பொண்ணு நீதிக்கு போராடுறது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாட் என்ன, ஏன் சிவதா கோர்ட்ல உட்காந்து அழுகுறாங்க, அப்புறம் சில விஷயங்கள்லாம் நிறைய நாட்ஸ் இருக்கு. ஆனா இதுல ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா, இதை த்ரிஷா வந்து பெருசா ரொம்ப ஐகானிக்கா காமிக்காத மாதிரி இருக்கு. அதாவது ஹீரோயின் அப்படின்ற ஒரு பேஸ் இல்லாம கேரக்டர் பேஸ்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆஸ் ப்ரீத்தின்னு ஒரு தனியாக கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லரில் ஓவராக வந்து ஹைப் ஏற்ற வேண்டாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பேரிங்க்கு எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கல்ல. ஸோ மேபி அதுவாக இருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்ட், ஏன்னா ஒரு ஹீரோயினா ஒரு கிளாம் பார்த்தீங்களா, இந்த படத்தில் எந்த டான்ஸ் சீக்வன்ஸோ காமெடி சீக்வன்ஸோ இந்த ட்ரெய்லரில் வைக்கல, பெருசா வைக்கல. ஆனா எனக்கு என்னவோ இப்போ நீங்க காமெடின்னு சொன்ன பிறகு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஆர்ஜே பாலாஜியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமெடி சென்ஸ்ல வந்து பக்காவா இது பண்ணுவார். அதாவது கவுண்டர் அடிக்கிறதுல அவரை மிஞ்சதுக்கு முடியாது, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ இந்த படத்துல காமெடிக்குன்னு பார்த்தாலும் யோகி பாபு இருக்காங்க. ஸோ மேபி உங்களோட காம்பினேஷன்ல ஏதாச்சும் ஒன்று இருக்குமோ காமெடிக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அது சஸ்பென்ஸ் ஊட்டுற விதமாக தான் இருக்குது. அண்ட் த்ரிஷா வந்து ட்ரெய்லரில் கொஞ்சம் டம்மியாக தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பட் அவங்க சொன்னாங்க தரமான சம்பவம், லோடிங் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்ஜே பாலாஜியை ட்ரெய்லரில் கிண்டல் பண்ணது, நீ போய் வேணா கமெண்ட்ரி பண்ணுப்பா. ஆமா, சூர்யா சொன்னது. அந்த ஓஜி எலிமெண்ட்ஸ்லாம் இவர் ஏதோ கொஞ்சம் போட்டு ஒரு மசாலா ஃபிலிமா ரெடி பண்ணியிருக்காரோன்னு தோணுது. லைட்டா வந்து அந்த சாமி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது மூக்குத்தி அம்மன் அதோட கிளிம்ஸ் லைட்டா கொஞ்சம் ஷேட்ஸ் வந்த மாதிரி எனக்கு தோணுது. அதாவது அந்த சாமி ரீச்சுவல்ஸ் அந்த ரிலேட்டடா பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்சா வந்து எல்லா கலவையும் இன்னைக்கு வந்து மசாலா ஃபிலிம்ஸ் வந்து யாரும் கொடுக்கறது இல்லை. அந்த காலத்துல வந்து ஹீரோ ஹீரோயின்ற அந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்து சூர்யாக்கான ஒரு படமா ஆர்ஜே பாலாஜி, சூர்யா இஸ் கிவிங் அ மசாலா ஃபிலிம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆல்ரெடி இந்த விஷயம் பேசியிருக்கோம், சூர்யாவும் த்ரிஷாவும் அந்த ஒரு ஜோடி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த படத்துல எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியும் வருது. இப்போ த்ரிஷா வந்து சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியா இல்லை அவங்களுக்கு ஆப்போனண்டா இருக்க மாதிரியா? ஹீரோயின் தானே, ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி ட்ரெய்லரில் காட்டுறாங்கன்னா ரொம்ப நாள் அவர் கோர்ட்டில் இல்லாத மாதிரி ரிட்டன் வருது. ஸோ நட்டி வந்து கேட்குறாரு இந்த மாதிரி, நீங்கள் யார், இந்த கோர்ட்டில் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு. இப்போ த்ரிஷா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது, ஹி ஹேஸ் சம் சீக்ரெட்டு. அதை அதனால சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரைவலாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. சோஃபார் எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது, டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு ட்ரெய்லர். அந்த வாட்டர் பேலன்ஸின் காட்டலையேன்னு தான் எனக்கு இருக்கு. இதுவும் ஒன்று இருக்கு. ஆமாம். ஸோ காமெடி எப்படி இருக்கும் படத்தில், சாங் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஐ திங்க் இது ஒரு யூஷுவல் ரொமான்ஸ் ஸ்டோரி கிடையாது. ட்ரெய்லர் பார்த்தா நமக்கு அது தெரியுது. ஸோ இது மதுரை சார்ந்த ஒரு கதை, அதனால தான் ஆடியோ லான்ச்சுமே மதுரையில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த கருப்பு சாமி, அதோட ப்ராமினன்ஸ், சூர்யா அருவாள் வச்சுட்டு அந்த இது கிடைக்கிறது, மேபி அவருக்கு சாமி வரா மாதிரி காட்டுறாங்களா. ஸோ ஒரு ஊர் பேஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து சூர்யாவுக்கு ஆல்வேஸ் இட் ஹஸ் பீன் அ ஹிட். அது கரெக்டு தான் ஒரு விஷயம். அதாவது நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த ஊர் ரிலேட்டடாக வந்து சூர்யா பண்ணுற ஒரு சில படங்கள், அப்போ நடிச்ச இந்த ஒரு சில படங்களுமே வந்து நல்லா ஹிட் கொடுத்துருக்கு. மேபி இது வந்து அவருக்கு ஒரு வெல்கம் பேக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் கடைசியாக நடித்த ஒரு 2-3 படங்கள்லாம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை. ஸோ இது பேக் டு சூர்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஸோ ஃபார் எனக்கு ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். எனக்கும் பிடிச்சிருந்தது. பட் நிறைய அங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குது. அந்த லூப் ஹோல்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக
படத்தை பார்த்தா தான் ஆமா தெரியும். ஸோ 14th அன்னைக்கு தெரிஞ்சிரும் படம் வந்து ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தெரிஞ்சிடும். இவங்க கொடுத்துருக்க அந்த ஹைப், பெரிய ஹைப்புக்கும் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ காத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஓகே, ஸோ இதே மாதிரி நிறையா சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கருப்பு படம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ட்ரெய்லர் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். See you in another video. This is Vijay Daya. This is Shweta.